கோவை தடாகம் அடுத்த தாலியூர் அருகே யானை தாக்கியதில் நடைபயிற்சிக்கு சென்ற முதியவர் உயிரிழந்தார். வனத்துறையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் தென்னிலவன். மொத்தம் எத்தனை பேர் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கு? நிச்சயமாக. அதாவது கோவை தடாகம் வனப்பகுதியிலிருந்து பாத்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே இரவு நேரங்கள்ல காட்டு யானை வெளியேறி அருகாமையில் இருக்கக்கூடிய தாலியூர், பன்னிமடை உள்ளிட்ட அந்த சுற்று வட்டார பகுதிகளில் உலா வருகிறது. இதனை கண்காணிக்க பாத்தீங்கன்னா வனத்துறை சார்பாக தனியாக அந்த ஆல்பா டீம் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக குழு அமைக்கப்பட்டு அவர்களும் ரோந்து பணி மேற்கொண்டு வருகிறார்கள். இரவு நேரங்கள்ல வரக்கூடிய யானை திடீரென பாத்தீங்கன்னா இன்று காலை 5 மணி அளவுல தடாகம் வனப்பகுதியிலிருந்து வெளியே இருக்கிறது. இந்த நிலையில அதே பகுதியை சேர்ந்த, அதாவது தாலியூர் பகுதியை சேர்ந்த மளிகை கடை உரிமையாளரான நடராஜன் என்பவர் இன்று வழக்கம் போல 5:30 மணி அளவுல அந்த தாலியூர் சாலையில நடைபயிற்சிக்கு சென்றார். அப்போது அந்த வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை தாக்கியதுல நடராஜன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில தகவல் இருந்து அங்க அந்த பகுதியில நடராஜனின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அங்க கூடியிருந்தாங்க. அதே போல உடனடியாக வனத்துறையினர் மற்றும் தடாகம் போலீசாரும் அந்த பகுதிக்கு நடராஜன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்ப முயன்றனர். ஆனால் அவர்களை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் தாலியூர் சாலையிலேயே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் அங்க சாலையை மறித்து மறியலில் ஈடுபட்டதால அங்க பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. மேலும் அந்த வழியாக வந்த அரசு பேருந்து உள்ளிட்ட வாகனங்களும் அதே சாலையில் நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து வனத்துறையினர் மற்றும் போலீசார் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக உரிய தீர்வு காணப்படும், அதே போல தொடர்ந்து வன எல்லைகள்ல கண்காணிக்கப்படும் என உறுதியளித்து தொடர்ந்து இந்த போராட்டமானது கைவிடப்பட்டது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த பகுதி மக்களோட முக்கியமான கோரிக்கை என்னன்னா, அடிக்கடி காட்டு யானை வனப்பகுதியிலிருந்து வெளியேறுகிறது, தொடர்ந்து பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வருகிறது. ஆனால் அதனை வனத்துறையினர் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும். அதே போல காலை நேரத்துல இப்ப வர துவங்கி இருக்க காரணத்தினால உடனடியாக வனப்பகுதி இருந்து யானை வெளியேறினாலும் அதனை மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றதா அவங்க முக்கியமான கோரிக்கையா இருக்கிறது. தற்போது அந்த போராட்டம் கைவிடப்பட்ட நிலையில மீண்டும் போக்குவரத்து அங்க சீர் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே அதிமுக எம்எல்ஏ PRG அருண்குமாரும் அங்கு நேரில் சென்று மக்களை சந்தித்திருக்கிறார். தற்சமயம் இந்த மறியல் போராட்டம் கைவிடப்பட்ட நிலையில தொடர்ந்து யானைகள் அங்க பகுதிக்கு வராமல் தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது அந்த பகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.